என்ன சக்தி, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆமா, இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு போய் எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணணும். அதுக்குன்னு இவ்வளோ ஆலியாவா? ஆமா, நான் போய் டிசைனை கன்ஃபார்ம் பண்ணி சொன்னா தான் வேலை நடக்கும். ஓ அப்படியா? சக்தி, ஆல் தி பெஸ்ட் சக்தி. தேங்க்யூ. இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இல்ல பண்ணுறேன். இல்ல இல்ல, வேணாம், நான் போயிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடுவேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ம். பர்ஃப்யூம் நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்ச ஸ்மெல் இல்ல? ம். சரி, நான் இப்போ கிளம்புறேன். சக்தி, ம் தேங்க்யூ. சாரி. என்ன தேங்க்யூ சொல்றேன்ல? சொல்ற, ஆனா எதுக்குன்னு தெரியல. நீயே சொல்லிடுறேன். நேத்து மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி விட்டதுக்கு. என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே டெலீட் பண்ண. புரிஞ்சுது. சாரி. உன்னை அந்த இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு நான் புஷ் பண்ணிட்டேன்ல, அதனால தானே உனக்கு சங்கடமா இருக்கு. சாரி சக்தி. சக்தி, நான் அன்னைக்கு குந்தவை கிட்ட ஹார்ஷா பேசினது கூட தப்பு தான். எனக்கான 0.1% கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீ என்கிட்ட ஓப்பனா இல்லைன்ற கோவத்தினால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். தப்பு தான். சாரி. என்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இந்த உலகத்துல யாராலையும் பிரேக் பண்ண முடியாது சக்தி. ஆனா உன் விஷயத்துல அப்படி இல்ல. ஒரு அரை நாள் நீ என்கிட்ட பேசலனா கூட மண்டைக்குள்ள 1000 கேள்வி ஓடுது. பதறேன், அழறேன், ஷேட்டர் ஆயிடுறேன். என்னால சுத்தமா என்ன ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட வீக் பாயிண்டே நீதான். இப்பதான் புரியுது. அந்த குந்தவை பேரை கேட்டதும் கோபம் வந்ததை விட கொஞ்சம் லைட்டா பொசசிவ்னஸ் தான் வந்துச்சு. என்ன, நானும் பொண்ணு தானே, எனக்கும் கோபம் வரலாம்ல. அதான் அவகிட்ட அப்படி பேசிட்டேன். சாரி. என்ன நான் இவ்ளோ பேசுறேன்? ஏதாச்சும் பேசு. உனக்கு எம்எல்ஏ ஏதாவது கோபம் இருந்தா திட்டிரு. நானும் உன்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கணும். சாரி. ஐ லவ் யூ ஜனனி. ஐ லவ் யூ. ஏய், என்னடி லவ் யூ சொன்ன அப்படி அழுதுகிட்டு இருக்க? லவ் யூ டு. லவ் யூ. லவ் யூ சக்தி. சரி, இப்படியே லவ் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா நான் ஈவெண்ட்டுக்கு போறதா இல்லை என்ன? ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, பாய். அழாத என்ன, போயிட்டு வந்துடுறேன், வந்து பேசுவோம். ஓகே, ஒரு நிமிஷம். மறுபடியும் லவ் யூ. பாய். இப்போ சக்தி, அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். காப்பி குடிச்சிட்டு பாப்பா, போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்லண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சக்தி, உன்ட ஒன்று சொல்லணும், உட்காருப்பா. இங்க பாருப்பா, வெளியே கிளம்புறப்போ வெறும் வயிற்றோட போகக்கூடாதுப்பா. பெரியவங்க சொல்ற நிறைய விஷயங்க அறிவியல் ரீதியாகவும் வாஸ்தவம் தான்ப்பா. இப்போ வெறும் வயிற்றோட வெளியே போறேன்னு உனக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல் அதிகமாக.
ஏதாவது வாயில வயிற்றுல போட்டு போனேன்னு வையேன், மனசும் புத்தியும் லேசாகும், வேலையில கவனம் முழுசா இருக்கும். சாப்பிட்டு போ, காப்பியாவது குடி. மாமா ஒரு காப்பிக்கு இம்புட்டு பிரசங்கமா? டேய் ஏண்டா, என்னது பெரிய ஆணழக மாதிரி துண்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டு தர்ற? உன்னை அப்பவே குளிக்க சொல்லணும் இல்லையா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. இந்த வீட்டில் ஆளாளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ரூம் இருக்கு. அதுவும் பொண்டாட்டி வந்த பிறகு எல்லாருக்குமே பர்சனல் ரூம் ஆகி போச்சு. எனக்குன்னு குளிக்க ஒரு பாத்ரூம் கூட இல்லை. மூர்த்தி கூட தனி ரூம் இருக்கு. நான் இந்த வீட்டோட தளபதியாம், ஆனா எனக்குன்னு ஒரு இடம் இல்லை. இதுவே ஆதிரை என் கூட இருந்து குடும்பம் நடத்தியிருந்தா சிங்கிளா சிங்க மாதிரி வளம் வந்திருப்பையா. இப்போ ஒரு சிங்கிள் டீக்கு கூட சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் போய் குளிச்சுட்டு வா, காலங்காத்தால பேச்ச அவ்வளோக்காத பா. ஏக்கா காலை வணக்கம். என்னது மஞ்சக்கயிறு புது பொண்ணு மாதிரி? டேய் உனக்கு எதுக்கு இந்த வம்பு? பேசாம போய் வேலையை பார்ப்பா. என்னம்மா மாமா, என்ன கதிர் எந்திரிக்கலையா? சோடி குருவி நேற்று தானே வந்து சேர்ந்துருக்கு, அதுக்குள்ளே எந்திரிச்சிருமா? லேட் ஆகும். பின்ன எல்லாரும் உன்ன மாதிரி ஈரத்துணோட அலைய முடியாதுல்ல கரிகாலா? மாமா, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இதா இப்ப வந்துருவாரு. சரி சரி. ஏம்மா சக்தி புயல் கொடுமா. உங்களுக்கு காப்பி. இருக்கட்டும். ஏம்மா ரேணுகா, ஞானத்தை ஒரு சின்ன வேலையை வெளியே அனுப்பியிருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ ஒன்றும் நினச்சிக்கிறாதம்மா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ஏம்மா ஏம்மா நீ அம்மா வெளியே வர்ற? கூப்பிட்டு நான் வந்துருப்போம்லம்மா. வா வந்து உட்காரு வா. கரியல உனக்கு ஒரே இடத்துல படுத்திருந்தா உடம்பெல்லாம் வலிக்குது. காப்பி விடுமா? ஐயே, சூடா எதுவும் குடிக்க கூடாதுல்ல. மோர் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரவா? இப்ப வேணாம்மா, கொஞ்ச நேரம் போகட்டும். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா வரேம்மா. சரிப்பா போயிட்டு வா. அம்மா உள்ள வரலாங்களா? வாங்க ஜோசியரே, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, காப்பி குடிக்கிறீங்களா? இல்லம்மா வேண்டாம், இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் விரதம். ஓ சரி சரி. என்ன ஜோசியாரே, காலையிலே பணிக்கு தயாராகி வந்துட்டீங்க போல. என்னத்த ஆயுசு கெட்டியான்னு செக் பண்ணி பார்க்க வர சொன்னீங்களோ? அதான் முந்தானத்தே கெட்டின்னு தெரிஞ்சு போச்சா? டேய் பேசாம இருக்க மாட்டேன்.